ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். First question, find the value of the game with payoff matrix 5, 2, 3, 4. Option A 3.5, option B 14, option C 1, option D 13/7. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3.5. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்குற அந்த என்ட்ரிஸை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா A11, A12, A21, A22. அதாவது A11ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 5. A11ன்றது 5. அதே மாதிரி A12ன்றது நம்மளுக்கு 2. A21ன்றது 3. A22ன்றது 4. எடுத்துட்டோம்னா இப்போ வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? வேல்யூ ஆஃப் தி கேம் A11 into A22 minus A12 into A21 divided by A11 plus A22 minus A12 plus A21. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2/2 பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டயகனல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த A11, A12 இந்த டயகனல் என்ட்ரிஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் இந்த டயகனல் என்ட்ரிஸ் A12, A21 இந்த டயகனல் என்ட்ரி மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. கீழே வந்து அதே டயகனல் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா A11 plus A22 மைனஸ் A12 plus A21 அடுத்த டயகனல் என்ட்ரியில் இருக்கிறது. அடுத்தது இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A11க்கு 5 அண்ட் A22க்கு 4. A12க்கு நம்மளுக்கு 2ன்னு தெரியும். அதே மாதிரி A21க்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அப்படியே நம்ம இந்த இதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 into 4. இங்கே வந்து என்ன பண்ணோம், கீழே வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இதில் மேலே இந்த என்ட்ரி நம்ம மல்டிப்ளை பண்ண மாதிரி கீழே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 5 into 4 20 மைனஸ் 6 டிவைடட் பை 9 மைனஸ் 5. ஸோ ஆன்சர் 14/4, 7/2. 7/2ன்றது நம்மளுக்கு 3.5. 3.5 நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ 3.5ன்றது தான் வேல்யூ ஆஃப் தி கேம். செகண்ட் கொஸ்டின், Kuntaker conditions are related to option A LPP, that is a linear programming problem, option B assignment problem, option C transportation problems, option D non-LPP, non-linear programming problem. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த குண்டக்கர் கண்டிஷன்ஸ்னாலே நம்மளுக்கு டக்குன்னு இதுலேருந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான் எல்பிபின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டின்ல இருக்க இந்த குண்டக்கர் கண்டிஷன்ஸ்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக எல்பிபியில் வராதுன்றது தெரியும். அதனால இந்த ஆன்சர் தப்பு. அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துலையும் வராது. எல்பிபினாலே நம்மளுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகேம் மெத்தட், டூ பேஸ் மெத்தட் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வராதுன்றது தெரியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு நம்மளுக்கு மெத்தட்ஸ் தெரியும், ஆனால் வந்து இந்த கண்டிஷன் வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.